அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கண வினா விடைகள். குறிப்பாக சோம இளவரசி அவர்கள் எழுதிய இலக்கண வரலாறு என்னும் நூலில் அமைந்த கருத்துக்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, அணி இலக்கணம் கூறுகின்ற நூல்கள் மற்றும் அணிகளின் எண்ணிக்கை. வீர சோழியம், தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், முத்து வீரியம், அது தவிர தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சந்திராலோகம் மற்றும் அதன் உரையான குவளைய ஆனந்தம், இவையெல்லாம் அணி இலக்கணம் கூறுகின்ற நூல்கள். சரி, அவை கூறுகின்ற அணிகளின் எண்ணிக்கை என்ன? வீர சோழியம் 35 அணிகளை கூறுகிறது. தண்டி அலங்காரம் 35 அணிகள், மாறன் அலங்காரம் 64 அணிகள், முத்துவீரியம் 58 அணிகள். இந்த இரண்டு நூல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவை 100 அணிகள் பற்றி கூறுகின்றன. அடுத்ததாக அணி இலக்கணம் கூறு நூல்கள் என்று சோம இளவரசி அவர்கள் தொகுக்கின்ற நூல்கள்: தொல்காப்பியம், வீரசோழியம், தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம், சந்திராலோகம், குவளைய ஆனந்தம். பாட்டியலை என்னவென்று குறிப்பிடுகிறார் சோம இளவரசு? யாப்பின் ஒழிபியல் என்று குறிப்பிடுகிறார். பாட்டியலில் கூறப்படும் 10 பொருத்தங்கள் யாருக்கு அல்லது எவற்றிற்கு உரியவை? இதை இரண்டாக பிரிப்பார்கள். அதாவது முதல் பிரிவு என்ன அப்படின்னாக்கும், பாட்டிற்கும் பாடப்படுவோனுக்கும் உரியவை என்று ஒரு வகை அமையும். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பிரபந்தங்களின் அமைப்புக்கு உரியவை என்று அமையும். சரிங்களா? இனி அடுத்த வினா, 10 பொருத்தங்களுடன் எவை இணைத்து பாடப்படும்? நாழிகை பொருத்தம், பெயர் பொருத்தம், புல் பொருத்தம். ஆமா, அந்த 10 பொருத்தங்கள் என்னென்னமா? மங்களம், சொல், எழுத்து அப்படின்னு சொல்லி 10 பொருத்தங்கள். அதனை கடந்த பதிவில் நாம் கூறியிருக்கின்றோம். அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? ஆக அவற்றோடு இந்த 3 பொருத்தங்களும் இணைத்து பாடப்பெறும். பொருத்தங்கள் பாடப்படுவது குறித்து பாட்டியல் நூல்கள் கூறுவன. பொருத்தங்கள் ஒன்ற பாடினால், அப்ப பொருத்தமானதா பாடினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாடப்பெறுவோர் நன்மை அடைவர். அப்படி ஒன்ற பாடவில்லையானால் என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கள் செல்வம் இழப்பர், நோய் அடைவர், சுற்ற தொடர்பு நீங்குவர், இறப்பும் எய்துவர், சந்ததி ஏற்படாது. கடவுளை பாடும்போது பொருத்தங்கள் இல்லாமல் பாடினால் பாடுவோர் துன்பம் அடைவர். சரிங்களா? 10 பொருத்தங்கள் எவற்றை நோக்கியதாக அமைகின்றன? மங்கள பொருத்தம் மற்றும் சொல் பொருத்தம் ஆகியன சொல் நோக்கியது. கன பொருத்தம் என்பது சீர் நோக்கியது. ஏனைய பொருத்தங்கள் எழுத்து நோக்கியன. சரிங்களா? பொருத்தங்கள் பற்றி தொல்காப்பியர் கூறியிருக்கின்றாரா? இல்லை. அகத்தியரின் 12 மாணவர்கள் யார் யார்? தொல்காப்பியன், அதங்கோட்டு ஆசான், துராவிங்கன், எம்பூஞ்சேய், பையாபிகன், வாய்ப்பியன், பனம்பாரனார், கழாரம்பர், அவிநயன், பாடினி, நற்றத்தன், வாமனன். அகத்தியம் குறித்து சோம இளவரசி அவர்கள் கூறுகின்ற நூல்கள். தொல்காப்பியத்தின் முதல் நூல் இது. முத்தமிழுக்கு இலக்கணம் கூறுகிறது. நூற்பாக்கள் 12,000 இருக்கின்றன. சிறப்பு பாயிரம் கிடைக்கவில்லை என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். தொல்காப்பியரின் இயற்பெயர் மற்றும் அவரது தந்தையார் பெயர். இயற்பெயர் திரணதுமாக்கினியார். தந்தையாருடைய பெயர் யமதக்கினி என்று கூறுவார்கள். இது நம்ம பாயிரத்திலே பார்த்திருக்கின்றோம். திரணதுமாக்கினியார் அப்படின்னு சொல்லி நம்ம பாயிரத்திலேயே பார்த்திருக்கின்றோம். தொல்காப்பியரின் சமயம் குறித்து கூறப்படும் கருத்துக்கள். தொல்காப்பியர் சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர் என்று சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை கூறுகின்றார். பௌத்தர் அல்லது ஜைனராக இருக்கலாம் என்று டாக்டர் வர்னால் கூறுகின்றார். சமணராக இருப்பார் என்று பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் கூறுகின்றார். ஜைனர் இருக்கலாம் அல்ல ஜைனர் அல்லராகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் எதுவும் கூற முடியாது என்று கூறுபவர் சேப்போ மீனாட்சி சுந்தரனார். வேத வழக்கொழு பட்ட நெறியினர் என்று கூறுபவர் ராகவ ஐயங்கார். சரிங்களா? அடுத்து தொல்காப்பிய உரை ஆசிரியர்கள்: இளம்பூரணர், பேராசிரியர் ஏனாவரையர், நச்சினார்க்கினியர், தெய்வ சிலையார், கல்லாடர், அதே சமயம் சிவஞான சுவாமிகள் மற்றும் அரசன் சண்முகனார் ஆகிய இருவரும் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளுக்கு உரை எழுதி இருக்கின்றார்கள். இளம்பூரணர் குறித்து பண்டாரத்தார் கூறுவது: திருக்குறளுக்கு உரை எழுதிய 11 ஒருவராகிய
மணக்குடவர் தான் இளம்பூரணர் என்று கூறுகின்றார். சரிங்களா? அடுத்து சிவஞான முனிவர் இளம்பூரணரை பாராட்டும் விதம் தமிழ் நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் என்று இவரை பாராட்டுகின்றார். நச்சினார்க்கினியர் யாருடைய மாணவர்? பேராசிரியரின் மாணவர். பேராசிரியர் என்பவரும் ஒரு உரையாசிரியர் தான். சரிங்களா? கல்லாளர் குறித்து சோம இளவரசு கூறும் கருத்துக்கள். இப்பெயரில் 3 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். முதலாவதாக சங்ககால புலவர். அவர் அகநானூற்றில் 7, குறுந்தொகையில் 2, புறநானூற்றில் 5 ஆக மொத்தம் 14 பாடல்களை பாடியவர் முதலாவதாக இருப்பவர். சரிங்களா? அடுத்து இரண்டாவதாக இருப்பவர் கல்லாளம் என்னும் அகப்பொருள் இலக்கிய நூல் இயற்றியவர். அது பாத்தீங்கன்னா 6 அல்லது 8ஆம் நூற்றாண்டினை சார்ந்தவர் என்று கூறுவர். அதே சமயம் அவர் என்ன செய்தார் அப்படின்னாக்க திருவள்ளுவர் மாலையில் செய்யுள் இயற்றியவர் என்றும் கூறுவர். ஆக இந்த 2 வேலைகளை செய்திருப்பவர் கல்லாளர் என்னும் பெயரில் இருக்கின்ற 2ஆம் அவர். அடுத்து 3ஆம் அவர் தொல்காப்பியம் சொல் அதிகாரத்திற்கு உரை கண்டவர். சரிங்களா? தொல்காப்பிய பாயிரத்திற்கு விருத்தி உரை கண்டவர் அரசன் சண்முகனார். வழக்கறிஞராகவும் தமிழ் அறிஞராகவும் இருந்து தொல்காப்பியத்தின் சில இயல்களுக்கு உரை தந்தவர் சோமசுந்தர பாரதியார். சங்கங்களை பற்றி குறிப்பிடும் முதல் உரை நூல் எது? களவியல் உரை. சரிங்களா? ஆக இதுவரைக்கும் சோம இளவரசு அவர்கள் இயற்றிய இலக்கண வரலாறு என்னும் நூலின் கருத்துக்களை, இலக்கணம் தொடர்பான கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். அதே சமயம் அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.